श्री भक्तवत्सलाय महादेशिकाय नमः। श्रीमते श्री वीरराघवाय महादेशिकाय नमः। श्रीमते श्री सौम्यनारायणाय महादेशिकाय नमः। श्रीमते श्री देवनाथाय महादेशिकाय नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य मे सन्निधितां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञानविशालवदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये. हरि ஷேர் தெரியறது நினைக்கிறேன். நேத்து பார்த்துட்டு இருந்தது லட் லகாரம், டைப்ஸ் ஆஃப் லகாராஸ். 10 லகாரஸ்ல 6 லகாரம் 4 மூச்சு பார்த்தோம். அந்த இம்பரேட்டிவ் மூட் அதெல்லாம் வந்து கண்டிஷனல் மூட் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து லட்டோட சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் ஒரு ஸ்லோகால இருந்து காமிச்சாடியே இந்த ஸ்லோகா வச்சுட்டு இல்லையா. இதெல்லாம் வந்து பரஸ்மைப்பதி தாத்துவா இருக்குன்னு சொன்னேன். பட் ஆனா பரஸ்மைப்பதினா என்னன்னு அடியேன்னு சொல்லல. பட் அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அது என்ன அப்படின்னா, எல்லா தாத்துக்களுமே ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கா பெரியவா. பாணினி எல்லாருமே தனி கிராமரியன் வந்து ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கா. ஒண்ணு என்ன அப்படின்னா, இது தாத்துக்கள். ஒண்ணு பரஸ்மைப்பதின்னு சொல்லுவா. அது என்னன்னு சொல்றேன். பட் இதுக்கு தனியா இதுதான் அப்படின்னு டெஃபினேஷன் இல்ல. பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனா இது இந்த புரிஞ்சுக்கிறது வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்காக அப்படின்னு சொல்ல வர்றது பரஸ்மைப்பதி ஆத்மநேபதின்னு இருக்கு. பரஸ்மைப்பதி தாத்துக்கள் ஆத்மநேபதி தாத்துக்கள்னு இருக்கு. அதாவது இப்போ ஒரு விஷயம் ஒரு தாத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உபயபதின்னு சொல்லுவா. இது ரெண்டும் சேர்ந்தாப்படி இருக்கிற தாத்துக்களும் இருக்கு. அதாவது பரஸ்மைப்பதி மட்டும் இருக்கிற தாத்துக்கள், ஆத்மநேபதியில இருக்கிற மட்டும் தாத்துக்கள் இருக்கு. ரெண்டுத்திலயுமே வர தாத்துக்கள், அதாவது உபயபதின்னு சொல்லுவா. ரெண்டுத்திலயுமே இருக்கும். அப்படி இருக்கிற தாத்துக்களை உபயபதின்னு சொல்லுவா. இப்போ பரஸ்மைப்பதினா என்ன, ஆத்மநேபதினா என்ன, ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு காரியம் இருக்கு. ஏன்னா தாத்து ஒரு காரியத்தை பத்தி சொல்றது இல்லையா, கிரியையை பத்தி சொல்றது. அந்த கிரியையில எனக்கு மட்டும் ஒரு லாபம் இருந்தது, பிரயோஜனம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஆத்மநேபதி தாத்துக்கள்னு வச்சுக்கலாம். ஆனா இதுதான் ரூல்னு கிடையாதுன்றதுக்காக சொல்றேன். இதுதான் அப்ராப்ரியேட்டா இதுதான் ரூல் சொல்ல முடியாது. பட் சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்றோம், அதுல எனக்கு மட்டும் பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா அது ஆத்மநேபதி. எனக்கும் பிரயோஜனம் இருக்கு, மற்றவாளுக்கும் பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா அது பரஸ்மைப்பதி. அப்படி சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியும் அது. இது ஆத்மநேபதி பரஸ்மைப்பதி எப்போ அப்படின்னு கேட்டா, ஒரு தாத்து இப்போ நம்ம நேத்து பார்த்த தாத்துக்கள்லாம் பாருங்களேன். திஷ்டதி கீழே முடிஞ்சிருக்கு, பிரதம புருஷ ஏகவச்சனம். ரைட்டா? நம்ம திஷ்டத்தின்னு போட்டாலே உங்களுக்கு திஷ்டதாக திஷ்டந்தின்னு எழுதிடுவேன். சோ அந்த மாதிரி திஷ்டதா அதான் ஸ்தா தாது தான் திஷ்டத்தின் மாறினது லட்லகாரத்துல. இந்த ஸ்தா தாது என்னதுன்னா, இது ஒரு பரஸ்மைப்பதி தாத்து. இத வந்து ஆத்மநேபதின்னு நம்மளால கொண்டு வர முடியாது. இந்த ஸ்தா தாத்துவ பரஸ்மைப்பதியில மட்டும்தான் இருக்கு, திஷ்டத்தின்னு மட்டும்தான் வரும் லட்லகாரத்துல. இப்ப சொல்றேன். இன்னொன்னு பாருங்க, நிபத்தந்தின்னு இருக்கு இல்லையா, 10 தாத்து. இந்த 10 தாத்துவும் வெறும் பரஸ்மைப்பதியில மட்டும்தான் வரும். அதுல நீ உபசர்க்கம் சேர்ந்து. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறேன். கச்சு கம் தாத்து இருக்கு இல்லையா, இந்த கம் தாத்துவும் ஒரு பரஸ்மைப்பதி தாத்து தான், கம் தாத்து. இத வந்து ஆத்மநேபதியில நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுத முடியாது. சரியா? இப்படி புரிஞ்சுக்குவோம். இப்படி எழுத முடியாது. லட்லகாரத்தையும் எந்த லகாரத்தையும் எழுத முடியாது. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த தேன்னு முடிஞ்சதுன்னா அது ஒரு பரஸ்மைப்பதி தாத்து. ரைட்டா? அதே தேன்னு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேன்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஆத்மநேபதி தாத்து. ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னு அது சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆத்மநேபதி தாத்துக்கள்னா என்னெல்லாம் ஆத்மநேபதி தாத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா, வர்த்துன்னு ஒரு தாத்து இருக்கு. வர்த்துன்னு ஒரு தாத்து இருக்கு. இதுக்கு வர்த்து தாத்து இருக்கு. அப்புறம் வந்து இல்லையா, வந்து தாத்து வந்துன்னு ஒரு தாத்து இருக்கு. சேவிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. வந்தே பிருந்தாவன் சரம் வந்தேன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க. அப்ப அந்த ஏன்னு இருக்கும் வந்தே, இது லட்லகாரத்துல இருக்கிறது சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு அகம் வந்தேன்.
உத்தம புருஷத்துல இருக்கிறதுனால வந்தேன்னு இருக்கு. நம்ம எழுதி பார்க்கலாம் இன்னைக்கு. சோ நம்மளுக்கு என்னென்னலாம் தாத்து இருக்குன்றது அடியேன்னு சொல்றேன். வந்து தாத்து, ஆஸ் தாத்து, உபாஸ்மஹே நம்ம சொல்றோம் பார்த்தேடா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. மகேன்னு வரும். சோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தே அப்படிலாம் வந்தது அப்படின்னா வந்ததே வந்தேதே இது எப்படி வரும் பிரதமா புருஷத்துல அப்படின்னா வந்ததே ஓகே, வந்ததே வந்தேதே வந்ததே தெரியும் இல்லையா? முன்னாடி படிச்சது. ஓகே, வந்தசேன்னு வரும். இது எப்பவுமே சகாரம் வரும். மத்தியம புருஷத்துல எப்பவுமே சகாரம் வந்துடும் ஏதாவது ஒரு விதத்துல. வர்த்தசே சாரி வந்தசே வந்தசே வந்தே இந்த டா மாத்திக்கணும். இந்த தேக்கு பதிலா இந்த தே. நம்ம அங்க தஹான்னு காமிச்சோம்ல பரஸ்மை பதில கச்சதஹ கச்சதஹான்னு காமிச்சோம். அந்த மாதிரி இந்த டா பிகம்ஸ் மகாபிரமதாவம் மாறிடும். அதே மாதிரி வந்தத்வே இந்த மாதிரி இத்து வந்தாலே இது பரஸ்மை பித்தாக்கு தான். இதுவும் நிறைய நமக்கு ஸ்லோகங்கள்ல சுவாமி காமிக்கிறார். வந்தே இந்த வந்தேவை தான் அவ்வளவுதான். வந்தா வகே வந்தா ரைட் ஆயிட்டா. இப்ப மகே மகேன்னு இருக்கு. இப்ப நம்ம 2 ஸ்லோகம் இதுலயே பாத்துட்டோம். வந்தே பிருந்தாவன சரத்துல அகம், அதான் அகம்ன்றது இங்க போடணும்னு இல்ல. நம்ம நேத்து பார்த்தோம் பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. சேவிக்கிறேன்னு சொன்னாலே நான்ன்றது அண்டர்ஸ்டிட். அப்போ இந்த இடத்துல அகம்ன்றதுக்கு வந்துடும். அகம் அகம் வந்தே நான் சேவிக்கிறேன். லட்லகாரத்துல இருக்கிறதுனால பிரசன்ட்ல சொல்றோம். வர்த்தமான காலம் லட்லகாரம்னு சொல்வா, வர்த்தமான காலம் சொல்வா. அப்போ லட்டு வர்த்தமானே நேற்று பார்த்தோம் இல்லையா? சோ இது வந்தே அப்படின்றது சேவிக்கிறேன். அதே மாதிரி உபாஸ்மகேன்னு பார்த்தோம். அந்த மகே மகேன் வந்ததுன்னா அது லட்லகார மத்தியம சாரி உத்தம புருஷ பகுவச்சனம். உத்தம புருஷ பகுவச்சனம். இது மத்தியம புருஷம், இது பிரதம புருஷம். இது கிளியரா இருக்கு இல்லையா? சோ இப்படி கண்டுபிடிக்கும். மகே ஞாபகம் வச்சுக்கணும். ஹேஹேன்னு வந்ததுன்னா லட்லகாரம். நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஒரு லகாரம் பார்க்கும்போது இந்த இடம் மாறும். மஹின்னு வரும், மஹைன்னு வரும். சோ அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன தாத்துன்னு சொல்லிட்டு. இந்த துவே வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து லட்லகாரத்துல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சே இதெல்லாம் அந்த ஏன்னு முடியறது பார்த்தீங்களா? இதெல்லாம் வச்சாலே இது வந்து ஒரு ஆத்மநேபதி தாத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கா இந்த விஷயம்? ஒரே ஒரு இது இப்ப இந்த ஆத்மநேபதி பரஸ்மைபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல அது வந்து அதுக்கு தனியா டெஃபினிஷன் எல்லாம் கிடையாது. இது ஒரு டெக்னிக்கல் வேர்ட். அதாவது பேசும்போது இப்படி பேசியிருக்கா பெரியவாலாம், வந்ததேன்னு தான் பேசியிருக்கா. அந்த நாள் என்ன ஆயிடுதுன்னா கிராமரியன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா 2 பாகமா பிரிச்சுட்டு ஒண்ணு பரஸ்மை பரிதாத்துக்கள்னு காமிச்சிருக்கா. அது புரிஞ்சுட்டே. இல்ல நான் மீனிங் எதுவும் இருக்கான்னு கேட்டேன். அந்த வேர்டுக்கு இப்ப ஆத்மநேபதி அப்படின்னா அதுக்கு எதுவும் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பிராதிபதிக்கம்னு ஒண்ணு பார்த்தோம். அப்படின்னா அது வந்து ரூட் வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்ப அந்த மாதிரி இந்த ஆத்மநேபதினா அதுக்கு எதுவும் ஸ்பெசிபிக்கா எதுவும் மீனிங் இருக்கா? இல்ல ஸ்பெசிபிக்கா மீனிங்ல எதுவும் கிடையாது. அது ஒரு டெக்னிக்கல் வேர்டுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு நான் பெரிய கேட்கறேன். நான் அதுக்கு தனியா என்ன சொல்றான்னு சொல்லிட்டு, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு இதான் சொல்லுவானா. நான் சொன்னது வந்து வந்தே வந்தாமலாம் இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தான் மட்டும் சேவிச்சுக்கிறான் அப்படிலாம் சொல்ல முடியாது இதுக்கு. அதனாலதான் சொன்னேன் ஸ்பெசிபிக்கா அந்த டெஃபினேஷன் வந்து இதுக்கு மட்டும் பொருந்தல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பச்சு தாத்து வச்சுக்கோங்களேன். பச்சு தாத்து, பச்சு தாத்து, கிரு தாத்து, இந்த மாதிரி தாத்துக்கள்லாம் உபயபதின்ற கேட்டகரிக்குள்ள வந்துடும். அதாவது பச்சத்தின்னு நான் எழுதுவேன். லட்லகாரத்துல எழுதும்போது பச்சத்தின்னு எழுதலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அப்படி பேசுனதுனால அவ உபயபதின்ற கேட்டகரிக்குள்ள போட்டிருக்கா. பச்சத்தேன்னு எழுதுவா. பச்சத்தேனும் சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல பச்சத்தீன்னு காமிச்சிருக்கா. சோ இத ரெண்டுத்தையும் இதெல்லாம் பண்ணிருக்கா. பச்சு தாத்து உபயபதின்னு கொண்டு வந்துட்டா. உபயம்ன்றது 2 இடத்துலயும் வர்றது. பரஸ்மை பதிலையும் வரும், ஆத்மனை பதிலையும் வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கு சொல்லலாம். பச்சத்தின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எனக்காக மட்டும் தலிய பண்ணிக்கிறேன். ஆத்மநேபதி எனக்காக மட்டும் தலிய பண்ணிக்கிறேன். அதே பச்சத்தேன்னு சொல்லும் பொழுது
இல்ல பச்சத்தின்றது எனக்கும் பண்ணிட்டு மத்தவாளுக்கும் பண்றது, பச்சத்தேன்றது ஆத்மநேபதி தாத்து நான் எனக்கு மட்டும் பண்ணிக்கிறேன். சோ இதுக்கு சொல்ல முடியும் அமெரிக்க தாத்து கூட நான் எனக்கு மட்டும் ஒரு காரியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் பொழுது குருத்தேன்னு சொல்லிடுவேன். ஆத்மநேபதி பரஸ்மைபதியில சொல்லும் பொழுது கரோத்தின்னு சொல்லுவேன். அப்ப மத்தவாளுக்கும் சேர்ந்து நான் காரியம் பண்றேன். பட் இந்த மாதிரி பந்து தாத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப எப்படி சொல்லுவேன் எனக்கு அது அது அந்த டெஃபினேஷன் வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகல. அதனாலதான் அடியே சும்மா ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர சும்மா ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர இதுதான் டெஃபினேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா டெஃபினேஷன்ன்றது அதிவியாப்தி இல்லாம இருக்கணும், அவ்வியாப்தி இல்லாம இருக்கணும். மத்த எல்லா இடத்துக்கும் அது சொல்லுவா, நியாயத்துல சொல்லும் பொழுது சொல்லுவா அதிவியாப்தி அவ்வியாப்தின்னு சொல்லுவா. சோ ஒரு விஷயத்த நம்ம ஒரு டெஃபினேஷனா சொல்றோம்னா பர்ஃபெக்டா கரெக்டா பொருந்தணும், எல்லா சிச்சுவேஷன்லயும் பொருந்தணும். அப்பனாதான் அது டெஃபினேஷன் சொல்ல முடியும். அதுக்காக அதுக்கு டெஃபினேஷன் யாரும் கொடுக்கல. ஆத்மநேபதிக்கா இருக்கட்டும் பரஸ்மைபதிக்கா இருக்கட்டும், அதுக்கு இப்படிதான் சும்மா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காளே தவிர இதுதான் கிடையாது. அதுக்காக சொல்றேன். இப்போ வந்து தாத்துக்கு நமக்கு எக்ஸாம்பிள் லெஃப்ட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். வந்தே வந்தா வகே வந்தா மகே மகே யூசேஜ்ல இருக்கு, வந்தேவும் இருக்கு. வந்ததே கூட நிறைய இருக்கு. வந்ததே வந்தேதே நம்ம ஸ்லோகங்களை பார்த்தா கண்டுபிடிச்சோம்னா சோ ஈஸியா கண்டுபிடிக்கிறது தேன் முடியறது. இது வந்து தீன்னு முடியும். கிளியரா இருக்கா? இது நம்ம பிராக்டிஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துடுதுன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ இன்னும் எடுத்துக்கோங்களேன், லப் தாத்து. லப் இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வந்து தாத்து, வர்த்து தாத்து, லப்பு தாத்து. லப்புனா டு அட்டைன், அடையறது, அடையறது சொல்லுவா இல்லையா? அச்சீவ் பண்றது, அடையறது சொல்றது. வந்துன்னா சேவிக்கிறது, சேவு தாத்து. சேவு தாத்து சேவனம் பண்றது, சேவிக்கிறது சொல்லுவா இல்லையா? சேவத்தி சொல்ல மாட்டா, கேள்விப்பட்டிருக்கு. சேவத்தின்றது பிராக்டிஸ்ல வந்துடும் உங்களுக்கு. சேவத்தே தான் கரெக்டா இருக்கும், பார்த்தாலே தெரியும். சேவத்தே. வர்த்தத்தி நன்னால வர்த்தத்தே. சோ இது நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வந்துரும். வந்தத்தி வராது, வந்தே அப்படிதான். வந்ததே வந்தே தான். லபத்தி வராது, லபத்தே தான். இந்த மாதிரி இருக்க லபத்தே தான். சோ பிரதமால லபத்தே லபேத்தே, அது பிரதம விபக்தியில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஆக்சுவலா இந்த வர்த்து தாத்துல டு பி தான். வர்த்து தாத்து டு பி. அது மாதிரி வர்து தாத்து இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். வர்து தாத்து மேல எழுதிருக்கேன். வர்து தாத்து, வர்து வர்த்து. வர்த்துன்றது டு பின்னு அர்த்தம். அஸ்தி சொல்றோம்ல நம்ம, அதாவது பரஸ்மைபதியில அஸ்தாத்துன்னு ஒண்ணு சொல்லுவோம். அஸ்தாத்து என்னதான் அஸ்தி ஸ்தஹ சந்தின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பா. அஸ்தி ஸ்தஹ சந்தி சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா? அந்த அஸ் டு பி தான். இது பரஸ்மைபதியில யூஸ் பண்ணா அஸ்தின்னு யூஸ் பண்ண போறா, ஸ்தஹ யூஸ் பண்ண போறா, சந்தி யூஸ் பண்ண போறா. அதே ஆத்மநேபதியில யூஸ் பண்ணும்பொழுது வர்த்ததே வர்த்தேதே வர்த்தந்தே, வர்த்தசே வர்த்தேதே வர்த்தத்வே, வர்த்தே வர்த்தாவகே வர்த்தாமகே. கரெக்டா இருக்கா? இது ஓகேவா இருக்கா? சோ மீனிங் ஒண்ணுதான், ஆனா யூஸ் பண்ற இது வேறையா இருக்கு. ஆத்மநேபதி பரஸ்மைபதியான. அதே மாதிரி இந்த வர்த்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்கள, வர்தன மாறுதுன்னு சொல்லுவா இல்லையா? பெருகருது, வர்தன மாறுறது, பெருகருது, நிறைய மல்டிப்ளைன் இருக்குன்னு சொல்லும்போது வர்தன மாறு, தமிழ்ல யூஸ் பண்ற வேர்டு தான் அது, வர்தன மாறுதுன்னு சொல்லுவா. சோ இந்த இடத்துல அதிகமாறுதுன்னு அர்த்தம். சோ இந்த டா போட்டா டு பின்னு அர்த்தம். இந்த த மகாபிராண த போட்டா வளர்றதுன்னு அர்த்தம், க்ரோ ஆறுதுன்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதேதான் பிரிச்சு தாத்துன்னு ஒண்ணு சொல்லுவா. இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன ரெண்டு சொல்றேன், ரெண்டுமே யூசேஜ்ல இருக்குன்றதுக்காக காமிக்கிறேன். இப்போ பிரிச்சு தாத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது கேட்கறதுன்னு சொல்லுவா இல்லையா? பிரிச்சதி, கேட்டான். அர்ஜுனஹா பிரிச்சதி, அர்ஜுனன் கேட்டான். இந்த பிரிச்சத்தின்னு இருக்கிறதுனால இது வந்து என்ன தாத்து? பரஸ்மைபதி. அவ்வளவுதான். இதே பிரிச்சத்தின்றதுக்கு கேட்டான், பேசினா அப்படிலாம் சொல்றதுக்கு இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணலாம் பரஸ்மைபதியில. என்னதுன்னா பாஷ். பாஷ்ன்ற தாத்து. பேசினான் கேட்டான்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி பாஷ்னா பேசுறது, பிரிச்சினாலும் கேட்கறது பேசுறது, அந்த மாதிரி அர்த்தம். பாஷ் அப்படின்றது பாஷணம் பண்றது, பேசுறதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவேன்? பாஷத்தே தான் சொல்லுவேன். ரைட்டா? பாஷத்தே, பாஷேதே, பாஷந்தே. அதே மாதிரி இந்த தாத்து ரொம்ப யூஸ்ல இருக்கு. மண்ணு தாத்து. மண் மனஞானேன்னு சொல்லுவா.
யோசிக்கிறது, திங்க் பண்றதுலாம் சொல்லுவோம்ல, அது. இதுவும் வந்து ஆத்மநேபதி தான். மன்யதே மன்யேதே மன்யந்தே. மன்யதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து யாலாம் வந்து சேரும் இதுல. அதுதான் பயப்பட வேண்டாம். ஏன்னா இதனுடைய சுபாவமே அப்படிதான், இதோடைய நேச்சரே அப்படிதான் இருக்கும். சில இடங்கள்ல யா வந்து சேரும். மன்யதே மன்யேதே மன்யந்தே. ரைட்டா? நினைக்கிறார்கள் சொல்வா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பண்டிதஹா பண்டிதஹா மன்யதே. பண்டிதர் நினைக்கிறார். மன்யதே. அதே மாதிரி இந்த மண்ணு தாத்து மாதிரிதான் வித் தாத்து இருக்கு. மண்ணு எப்படி மனஞானேன்னு சொன்னோம், அதாவது ஞான சம்பந்தப்பட்டதெல்லாம். இப்ப திங்க் பண்றதுன்றது ஞானத்தினாலதானே பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் வித்து தாத்துன்னு ஒண்ணு இருக்கு. இதுவும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப 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 தேவையானது. வித்து தாத்து. இதுவும் இந்த தாத்துவை காமிக்கும் போது எப்படி தெரியுமா காமிப்பா? இந்த மாதிரி ரூட் போட்டு காமிப்பா. நம்ம ரூட் போட்டு போடுவோம்ல மேக்ஸ்ல, அந்த மாதிரி இந்த ரூட் போட்டு காமிப்பா. அப்பனா இது என்ன அர்த்தம்னா ரூட். இந்த ரூட், இந்த வித்துன்றது ரூட். வித்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா ஞானே. இந்த மனமும் ஞானத்தை தான் சொல்றது. மன ஞானே மனு தாத்து, அதுவும் ஞானத்தை தான் சொல்றது. வித்தும் ஞானத்தை தான் சொல்றது. இது எக்ஸாம்பிள் வித்யதே சொல்லலாம். வித்யதே வித்யதே வித்யந்தே. அவ்வளவுதான். வி இத் ய தே. வித்யதே வித்யதே வித்யந்தே. வித்யசே வித்யேதே வித்யேதே வித்யத்வே. வித்யே வித்யாவஹே வித்யாமஹே. கிளியர். சோ இதுதான் பரஸ்மைபதி தாத்து, ஆத்மநேபதி தாத்து. ரெண்டோட யூசேஜுமே நமக்கு நிறைய இருக்கு. இப்போ லட்டு தெரிஞ்சுட்டோம்னா லிட்டு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். நம்ம நாளைக்கு லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த லட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் வர்றதுன்றதை காமிச்சு விடுறேன். அது மாதிரி ஏதுன்னு ஒரு தாத்து இருக்கு. ஏதும் வளர்றதுதான் சொல்றது. இப்போ நம்ம விருத்து வளருதுன்னு பார்த்தோம்ல, விருத்துன்றது வளருதுன்னு பரஸ்மைபதியில பார்த்தோம். ரைட்டா? இல்ல ஆத்மநேபதியில பார்த்தோம். ஆத்மநேபதி வர்துன்னு பார்த்தோமா? அதே வர்து வளர்றதுதான். வர்து தாத்து வளர்றது. அதே மாதிரிதான் ஏதுன்னு ஒரு தாத்து இருக்கு. ஏதுன்னு ஒரு தாத்து இருக்கு. இதுவும் வளர்றதுதான் சொல்றது. இதுவும் வளருது. எப்படி வந்து மண்ணு மண்ணு மனஞானே வித்ஞானே சொன்னோமோ அதே மாதிரி ஏதும் வளர்றதுதான் சொல்றது, விருத்தியதான் சொல்றது, விருத்தும் விருத்தியதான் சொல்றது. சோ யூசேஜ் தான் மாறும். எங்கெங்க கவிகளுக்கு எங்க இதுவா இருக்கும்ன்றதும் அங்க யூஸ் பண்ணிப்பாங்க கவிகள்லாம். சோ இது ரெண்டுத்துல ரெண்டு ஒண்ணுதான். ஏததே ஏதேதே ஏதந்தே. அதேதான். சொல்லிடுங்க ஒரு வாட்டி. ஏததே ஏதேதே ஏதந்தே ஏதசே ஏதேத்தே ஏதத்வே ஏதே ஏதாவகே ஏதாமகே. அவ்வளவுதான். அது மாதிரி சஹ்னு ஒரு தாத்து ரொம்ப ரொம்ப யூசேஜ்ல இருக்கிறது. சஹு தாத்து. சஹுன்றது பொறுத்துக்கிறது சொல்லுவோம் இல்லையா? அவ்வளவுதான் சஹ்யதே. அதுல சஹதேன்னு வரும். சஹதே. ஆமா, இங்க யா வராது. சஹதே சஹேதே சஹந்தே. இது மர்ஷனம் சொல்லுவா. சகுவோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா மர்ஷனம் அப்படின்வா. மர்ஷனே சகு மர்ஷனேன்வா. அதாவது இதோடைய மீனிங் காமிக்கும் போது எப்போதுமே சப்தமியில தான் காமிப்பா. மர்ஷனம் அப்படின்னா சாரி மர்ஷனே விட்டுட்டேன். சரி இருந்து விட்டுட்டேன். மர்ஷனே அந்த மர்ஷனேன்னும் பொழுது சப்தமியில காமிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் வரும், அந்த பிரகரணத்துல அது யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெல்லாம் பொறுத்துக்கிறாளோ, மர்ஷனன்றதுக்கும் பொறுத்துக்கிறதா மீனிங், சகுக்கும் பொறுத்துக்கிறதா மீனிங். பட் இந்த சகுன்ற ரூட் வேர்டு என்ன கொடுக்கறது மீனிங் அப்படின்னு கேட்டா மர்ஷனே அப்படின்னு சொல்லுவா. அப்ப மர்ஷன சந்தர்ப்பத்தில் வரும் அர்த்தம். கிளியரா இருக்கா இந்த இடம்? இந்த ரூட் வேர்ட மீனிங் சொல்லும் பொழுது சப்தமியில காமிப்பா. இது சப்தமியோட மீனிங். மர்ஷயாமி இக துர்பலான்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம், ரொம்ப 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 ஃபெமிலியரான ஸ்லோகம். அது பெரியவா எடுக்கிறது, மாமா அடிக்கடி சொல்ற ஸ்லோகா. மர்ஷயாமி நான் வந்து பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பிராட்டி சொல்லும் பொழுது. சோ அந்த மர்ஷயாமின்றது அந்த சகுன்ற அர்த்தத்துல சகதே அப்படின்னு அர்த்தம். சோ எங்க வேணாலும் சகதேன்னு யூஸ் பண்ணிப்பா, மர்ஷனம் சொல்லிப்பா. பெரியவாளோட யூசேஜ் தான் கொடுத்துருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து இதுதான். சகுன்றது ஆத்மநேபதி தாத்து. சோ இன்னைக்கு என்னெல்லாம்
மர்ஷயாமி அப்படிங்கிற இடத்துல சஹ யூஸ் பண்ணோம்னா அப்ப சஹே அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது சூப்பர் கொஸ்டின். ஆக்சுவலா சஹன்ற இடத்துல யூஸ் பண்ணும் பொழுது ஆத்மநேபதியா யூஸ் பண்றா. மர்ஷனத்துல யூஸ் பண்ணும் பொழுது பரஸ்மைபதி தாத்து. அதெல்லாம் மர்ஷயாமின்னு வர்றாங்க. கிளியரா இருக்கா? அதுதான் கேக்குறேன். இப்ப மர்ஷயாமிங்கிறது வந்து உத்தம புருஷம் ஏகவச்சனமா இருக்கும். சூப்பர். அப்ப இங்க வந்து அதே மாதிரி அப்ப வந்து சஹே அப்படின்னு வருதா கேட்க. அவ்வளவுதான் சஹே. சஹே இது ஆளவந்தாரோட ஸ்லோகங்கள்ல சோதரத்னத்துல சஹேன்னு விருப்பம் நினைக்கிறேன். எடுத்து பாக்குறேன் நானு. பாத்துட்டு அந்த ஸ்லோகம் அமைச்சிருக்கேன். சஹேன்ற பிரயோகம் வர்றது அதேதான். அதாவது மர்ஷனம் பொழுது அத பரஸ்மைபதி தாத்துவா காமிச்சிருக்கா. எக்ஸாம்பிள் மர்ஷயாமின்ற நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தோட ஸ்லோகா. சஹான்ற பொழுது சஹதி, அது ஆத்மநேபதி. சோ பரஸ்மைபதியும் இருக்கு, ஆத்மநேபதியும் இருக்கு. பட் இது மீனிங் காமிக்கிறதா அப்படி காமிச்சிருக்கா. கிளியரா இருக்கா இந்த விஷயம்? யூசேஜ்ல இருக்கு, எடுத்து வச்சேன். ஸ்ரீமத் பகவத்கீதால பார்த்தேன்னா நிறைய கஷ்டப்படும். நான் அதை எடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகான்னு மட்டும் சொல்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்கோ. நான் அது அவசரம் எனக்கு இன்னொரு இப்ப மர்ஷனம்ங்கிற வார்த்தை வந்து சப்தமாவும் இருக்கு, தாத்தமாவும் இருக்கு. அடி ஆமா என்ன? ஆமா ஆமா பொறுத்துக்கிறதுன்னு சொல்றது. மர்ஷனே அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சப்தம விபக்தி ஏகவசமா பார்த்தோம். இப்ப அடுத்து மர்ஷயாமின்னு பார்க்கும்போது அப்ப அது தாத்துவா வருது. ஆமா மர்ஷயாமின்னு ஆறுது இல்லையா? அதனால சூப்பர் அடியே. மோதத்வே மோது தாத்துன்னு இருக்கு. நான் என்னெல்லாம் சொல்லிடுறேன். மோது தாத்து சந்தோஷப்படுறது சொல்வால, மோதனம், சந்தோஷம், மோதனம் அப்படின்றது. இதுவும் வந்து ஒரு ஆத்மநேபதி தாத்து தான். மோதத்வே ஆத்மநேபதி. மோதத்வே மோதத்வே மத்தியம புருஷ பகுவச்சனம். ரைட்டா? ஓகே. இப்போ என்னெல்லாம் பார்த்துக்கணும் கட்டி பார்த்துக்கலாம். ஆத்மநேபதி மட்டும் சொல்லுங்க. நம்ம ஆத்மநேபதி மட்டும் எழுதுறேன். ஏன்னா கொஞ்சம் மனசுல சிரமம். வர்த்து வந்து வர்த்து வந்து வந்து ஆசு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ். அந்த உபாஸ் மகேல் இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம். உபாஸ் மகே பார்த்தோம்ல, அந்த இடத்துல ஆஸ் தான் தாத்து. உபசர்க்கம். உப ஆஸ் அடி. அவ்வளவுதான். உப பிளஸ் ஆஸ் பிளஸ் லட்லகார ஆத்மநேபதி. இது எப்படி எழுதணும்னு சொல்றேன். அதாவது சும்மா அப்படி சொல்லிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி உப பிளஸ் ஆஸ் பிளஸ் லட்லகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? லட்டு பிளஸ் ஆத்மநேபதி, ஆத்மநேபதி பிளஸ் உத்தம புருஷ பகுவச்சனம். அவ்வளவுதான். சோ இவ்வளவு இருக்கு இந்த விஷயத்துல உபாசனையில. ஓகேவா? அடி வந்து ஆசு அப்புறம் லப்பு 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 சேவ் சேவ் ஏது ஏது அப்புறம் மோது வித்து அடி வித்து வித்து என்ன சொன்னோம்? வித்து சகு மண்ணு விதஞானி. ரைட். வித்யதே வித்யதே வித்யந்தே. இது ரொம்ப முக்கியமானது. வித்து தாத்து. அதாவது பத்து தாத்து. ஓகே, நான் அப்புறம் சொல்றேன். 10 தாத்து வரும். பதில்னு ஒரு தாத்து இருக்கு.
பிரபத்தியன்னு சொல்றோம்ல, அடையும் பிரபத்தி. அந்த பிரபத்தியன்ற வேர்டு வந்து பதில்ன்ற தாத்துல இருந்து வந்து பிரபத்தீதம் கிரிம் பிராய. பிரபத்தியே அதே பிரபத்தியே பிரபத்தியே பிரபத்தியே. இது பதில் தாத்துன்னு சொல்லுவா. அந்த பதில் தாத்து வந்ததுனால சொல்றேன், பதில் அப்படின்னுவா. பதில் தாத்து பதில் பதில் தாத்து. இது வந்து கத்தியர்த்தம். கத்தியர்த்தம் அப்படின்னா போறது. இப்போ பிரபதனம் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போய் சேவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கத்திய சொல்றது, போய் சேவிக்கிறத சொல்றது. அதே கத்தியர்த்தத்தோட நின்றுடாது. இதா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி புத்தியர்த்தத்து வரைக்கும் போகும். அதாவது நான் இவர்கிட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்ற அளவுக்கு, சரணாகதி வாயை விட்டு சொல்லி நான் பண்றேன்ற அளவுக்கு போகும். அதாவது இந்த பிரபத்தியன்றது பிரா உபசர்க்கமா இருக்கு. பிரா பிளஸ் பதில் தாத்து. இது வந்து லட்லகார ஆத்மநேபதி தாத்து பிரபத்தியன்றது சொல்லிட்டு இருக்கேன். லட்டு ஆத்மநேபதி உத்தம புருஷ ஏகவச்சனம். அகம் பிரபத்தியே, நான் பிரபதனம் செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் பிரபதனம் செய்யறேன்னு காரியத்துல மட்டும் இல்ல, அது நான் புத்தி பூர்வகமா பண்றேன்றத புத்தி அர்த்தம் வரைக்கும் போகும்னு சொல்லுவா. சோ நம்ம சம்பிரதாயத்துல பிரபத்தியன்றது வெறும் கத்தியர்த்தத்தோட நிக்காது, கத்தியோக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி புத்தி அர்த்தம் வரைக்கும் போகும்வா. சோ ஆமா, இதுவும் எழுதிக்கோங்க. பதில் தாத்து இது ரொம்ப முக்கியமான நம்ம சம்பிரதாயத்துக்கு. பதில் தாத்து ரொம்ப முக்கியம். சோ கத்தியர்த்தம் பதில் தாத்து கத்தியர்த்தம் தான், ஆனா அது புத்தி அர்த்தம் வரைக்கும் போகும்னு ஒரு எக்ஸ்டெண்டட் மீனிங் இருக்குன்னு காமிச்சிருக்கா பெரியவா. நெட்ல பார்த்தேன்னா இந்த பதில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பத்தியேன்னு நீங்க போடுங்களேன், பத்தியேன்னு வரும். பத்து கதவு தான் காமிச்சிருக்கு. ஓகேவா? பத்துன்றது பதில்ன்றது பதிலும் சொல்லுவா பத்தும் சொல்லுவா, ரெண்டுமே உண்டு. பத்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா கதவு. நான் சொன்னேன் இல்லையா சப்தமியில காமிக்கும்னு சொல்லிட்டு, அப்போ கதவுன்னு காமிக்கும். அப்போ சப்தமி கதவு, ஹரவுன்னு சொல்லி நம்ம காமிச்சோம்ல, அந்த மாதிரி சப்தமி ஹரவு. இப்போ கதவுனா கத்தியர்த்தத்துல காமிக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அவ காமிச்சிருக்கா. டு கோ டு அட்டைன், அவ்வளவுதான். ஆனா நம்ம சம்பிரதாயப்படி புத்தி அர்த்தம் வரைக்கும் அது போகணும். புத்தி பூர்வகமா நான் பிரபந்தனம் பண்றேன் அப்படின்ற வரைக்கும் கொண்டு போறதுனால பெரியவா நம்ம பெரியவா இப்படி காமிச்சிருக்கா, புத்தி அர்த்தம் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு, இதோட நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடியே. சோ இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை தாத்து பார்த்திருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 8 9 10 கிட்ட பார்த்திருக்கோம் இல்லையா? சோ 10 கிட்ட ஆத்மநேபதி தாத்து பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுதான். இல்ல ஆஸ் உபாசமகே நம்ம பார்த்தது, ஆஸ் மட்டும் தான் பார்த்துதான் கிடைக்கும். உபசர்க்கமா இருக்கு. அதே மாதிரி லபதே பலானி ஜந்துஹு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயு. ஜடாயு இது பரமார்த்த ஸ்துதி விஜயராகவ பெருமாள் அந்த இடத்துல சொல்லும் பொழுது லபதே அந்த லபதே இருக்கு பாருங்க, லபதே லபேதே லபந்தே, ரைட்டா? சோ இங்க லப் இருக்கு. சேவ் சேவ் நிறைய வரும், டக்குன்னு வர மாட்டேங்குது. இது ஆளவந்தாரோட இது இருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் சேவ சேவத்தே நான் யோசிக்கிறேன். அந்த பிரயோகத்துல இருக்கு நிறைய. அது மோது நிறைய வரும். மோதனம்னு சந்தோஷப்படுறதுன்னு அர்த்தம். வித்து நம்ம பார்த்தோம், வித ஞானே வித்தியதே வித்தியதே வித்தியந்தே, வித்தியதே நிறைய வரும். இது எல்லாமே நம்ம சம்பிரதாயத்துக்கு உள்ள தாத்துக்கள் தான். அடியே ஏதாவது டவுட் இருக்கா அதுல? அடியே நேத்தி அம்மா அந்த அடியே நேத்து இதுல இந்த பாதுகா சஹஸ்ரத்துல பாதப்பா பாதப்பா பாதப்பான்னு தானே வருது. அது அப்ப ஸ்ரீலிங்கம்னு அர்த்தமா இல்ல இது பேர் என்ன அது இதுல வருதாங்க? அது வேற ஏதாவது பிரத்யேகத்தோட சேர்ந்து வருதா அப்படிங்கிறது. அது என்ன தெரியுமா, ஆக்சுவலா வந்து சித்திரபதத்தின்ற கேட்டகரிக்குள்ள வர்றது இல்லையா? அது என்னன்னா இந்த கவிகளுடைய எக்ஸலன்ஸ காமிக்கணும் அப்படின்னா அந்த சித்திரபதத்தில போடுவா. அது ஒரு பாத பாக்கும் ஒரு மீனிங் உண்டு. ஒரு அதாவது பான்றது குடிக்கிறதுன்ற ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு பாலனேன்ற அர்த்தத்துல வரும். பானா ரக்ஷணம் பண்றது சொல்லணும், பாலனம் பண்றது அப்படின்னா ரக்ஷணம் பண்றது. பாலனேன ரக்ஷனேன்ற மீனிங்,
ரைட்டா? பான்றது ஒரு சில இடங்கள்ல பா ஆறு பிப்பு, பா ஆறு பிப்பு தான் பிப்பு தாத்துக்கு பிபத்தின்னு இருக்கு. சரியா? சோ சில இடங்கள்ல பான்றது இப்போ பாதத்தினால குடிக்கிறதுன்றதுனால அர்த்தத்தை அங்க சுவாமி தேசிகன் அப்படி காமிச்சிருக்கலாம். பட் அடியனுக்கு எடுத்து பார்த்தது இல்ல அந்த ஸ்லோகத்தோட மீனிங்க. ஏன்னா ஒரு பாதப்பாக்கும் ஒரு மீனிங் உண்டு. இந்த இடத்துல பாதன்னு பிரிச்சுட்டு திருப்பி இங்க பிரிச்சிருப்பாரு சுவாமி தேசிகன். நீங்க அர்த்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கண்டினியூஸா பாதப்பான்னு வர்றதும். சோ சில இடங்கள்ல பாத கிட்ட பிரிச்சுட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா பபாதன்னு பிரிச்சிருப்பாரு. பாதன்னு பிரிச்சுட்டு திருப்பி அங்க பான் போட்டிருப்பாரு. சோ பான்றதுக்கு ஒண்ணு பா பிப்புன்ற மீனிங்கும் உண்டு. பா குடிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கு பாலனேன்ற ரக்ஷனேன்ற மீனிங்கும் உண்டு. சாதாரணமா பாதப்பா அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தமாவும் அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு பாதங்கள்னால குடிக்கிறதுனால பாதப்பான்னு சொல்லலாம். இன்னொன்னு பாதங்களை காப்பாத்துறதுனால பாதுகைகளுக்கு பாதப்பான்னு சொல்லலாம். கரெக்டா? சோ அதாவது நிறைய அது ஒரு சப்தத்துக்கு ஒரு அக்ஷரத்துக்கே நிறைய மீனிங் உண்டு. நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது கூட பார்த்தோம். மான்றதுக்கு நாட் நெகேட் பண்றதுன்னு பார்த்தோம். மான்றதுக்கு பிராட்டின்னு பார்த்தோம். சோ இத்தனை மீனிங் உண்டு. அதே மாதிரி நிறைய உண்டு. இப்போ இது சொல்லுவோம்ல கூன்ற சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம் உண்டு. பூ தப்பிக்கிற காலத்துலதான் பண்ணணும்னு சொல்லுவா. பாத்துருப்பேன் நீங்க. ஸ்ராத காரியங்கள்னா வேற என்ன ஸ்ராத காரியங்கள் பித்தர்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பூ தப்பிக்கிற காலத்துலதான் பண்ணணும்னுவா. பூ தப்பிக்கிற காலம், பூன்னா பூமி. சோ இந்த மாதிரி காண்றதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி ஒரு அக்ஷரத்துக்குமே எக்கச்சக்கமான மீனிங் உண்டு. நம்ம நேத்து கூட பார்த்தோம். தாத்துன்ற தாத்தவகா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அதாவது தாத்ரு, நம்ம தாத்ரு பார்த்தோம்ல கேசவனிக்கு, தாத்தான்னு பார்த்தோம். இந்த தாத்தாக்கே பிரம்மாக்கும் போகும், இவருக்கும் போகும், நம்ம பெருமாளுக்கும் போகும். ஏன்னா அது வியஷ்டி சிருஷ்டியா சமஷ்டி சிருஷ்டியான்னு தான் பாக்குறா. அப்போ சந்தர்ப்பத்துக்கு ஏத்தா அப்படிதான் தாத்தான்ற சப்தத்துக்கே அங்க போறது. அதே மாதிரி அஜ சப்தத்துன்னு வச்சுக்கோங்க. ஆன்ற சப்தத்துக்கு எப்பவுமே அகார வாச்சேன்னு பெருமாள் தான். ஆனா இந்த அஜ சப்தம் பெருமாளையும் குறிக்கும். பிறப்பிலின்னு சொல்லிட்டு பெருமாளையும் குறிக்கும், பிரம்மாக்கும் போகும், ஆட்டுக்கும் போகும். சோ இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஒரு வேர்டுக்கு இப்ப எக்ஸாம்பிள் இந்த பாக்க எடுத்துட்டா பிப்பூருக்கு பாலனம் பண்றதும் இருக்கு. சோ அதுக்கேத்த அப்படி மாறுது. அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? அடியன் பிரிச்சு பார்த்தது. ஏன்னா சித்திர பத்தத்தினாலே நாங்க ஓடி போயிடுவோம். ஐயோ பயம். அதாவது பதம் பிரிச்சு பாக்க சொல்றதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. ஆனா பதம் பிரிச்சு பாக்குறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பெரியவா கிட்டதான் கத்துக்கணும். அதை எங்க பிரிக்கணும், அவ எந்த அபிப்பிராயத்துல பண்ணிருக்கான்றது நமக்கு தெரியாது. நமக்கு ஒண்ணே தெரியும், பாடப்பானா ஓகே மரங்களை சொல்றா போடுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனா அங்க ரட்சணம் பண்ற பாதுகைய சொல்றதுன்றது. பட் ஒரு சப்தத்துக்கும் அந்த பாது அப்படின்றதுக்கே நிறைய மீனிங் காமிச்சிருக்கு அந்த ஸ்லோகங்களுக்கே. கிட்டத்தட்ட மத்த உத்தம சுவாமியோட வியாக்கியானம் நிறைய கிட்ட இருக்கு. அதுல பாத்தேன்னா சித்திர பதத்திக்கு மட்டும் ஒரு ஸ்லோகாக்கும் ரெண்டு பக்கம் போட்டுட்டு இருக்காரு வியாக்கியானம். ரெண்டு பக்கம். ஏன்னா அவ்வளவு விஷயம் அதுல இருக்குன்றதுனால. அதனால அடியே நம்ம சைடு போறது இல்ல. அடியே பாத்துட்டு சொல்றேன். பாத்து புரிஞ்சுட்டுன்னா அடியேன்னு சொல்றேன். அடி வேற ஒண்ணும் இல்ல இல்லையா? டவுட் இல்ல வேற அடி